இன்னைக்கு நம்ம சமையல பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹாப்பியான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். எங்க அண்ணி வந்து கன்சீவா இருக்காங்க. ஆமாங்க, ரெண்டாவது பேபி வர போறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நிறைய நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம சாயிர ஃபர்ஸ்ட் பேபி பிறந்திருக்காங்க. ஸோ செகண்ட் நான் கன்சீவா இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் பிளெஸிங் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், நம்ம டீம்ல ஆரம்பத்துல இருந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்தாங்க. இடையில வந்து ஒரு சில காரணங்களால நம்ம சேனலுக்கு அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்ப திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம சந்து தான். நிறைய பேர் அவங்களுக்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆந்திரா தெலுங்கு லாங்குவேஜ் வந்து நல்லா பேசுவாங்க. அதனால அவங்களோட லாங்குவேஜை கேட்டுட்டு ஆந்திரா ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஏன் அவங்க போயிட்டாங்க, என்ன ரீசன் என்னன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்துல திரும்ப வந்து அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, சந்தோஷி தான். ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு கலந்து பேசுவாங்க. இவ்வளவு நாளா வந்து வராம இருந்ததுக்கு ஒரு சில காரணங்கள் அவங்களுடைய பர்சனல் இஷ்யூவால வர முடியல. ஸோ இப்போ வந்து திரும்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாப்பியான விஷயம். கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பயணிப்பாங்கன்னு சொல்லி நாங்களும் நம்புறோம். நம்ம டீம் கூட இப்போ ஒரு ஆள் சேர்ந்துருக்காங்க. மொத்தம் 6 பேர் சேர்ந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கம் போல உங்களுடைய அன்பு ஆதரவு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் பேபிஸ்ல முதல் முறையா பிரம்மாண்டமான புதுமையான ஒரு சமையல். இன்னைக்கு 20 கிலோ கனவா மீன், அது கூட காய்கறிகள், அம்மில அரைச்சா மசாலா எல்லாத்தையும் கலந்து சேர்த்து இன்னைக்கு நம்ம கிராமத்து முறையில புதுமையான கனவா மீன் கிரேவி செய்ய போறோம். கனவா மீன் கிரேவி செய்றோம் நாங்க. காரசாரமான சுவையில இருக்கும், சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் வாழ்த்து விலங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு கனவா மீன் கிரேவி செஞ்சு அசத்தப்போறோம். நல்லா சுத்தமா அதே கால எல்லாத்தையும் கத்து கொடு நீ. கண்டில இருக்க மாட்டேங்குது. பையன் வரான், பார்த்துக்கோ. அப்படித்தானே வரான். சரிடா. கொசு கடிக்குது. அப்படியாடா? இப்படி இப்படி காட்டுவாங்க. அது அப்படி சொல்றான் போல அவன். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டை அரைச்சுக்கிறேன்.
பொருள் சொன்னதானக்கா அவ்வளோதான் பற்ற வச்சுட்டு ஒரு பொருள் அப்படி சொல்லுவாங்க. கனவா மீன் கிரேவி செய்ய பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். கனவா மீன் கிரேவி செய்ய பாத்திரம் நேரம் இருக்கா? கனவா மீன் வெட்டி அலசி ரெடியா இருக்கு, காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு, மசாலா அரைச்சி ரெடியா இருக்கு, அடுப்புல பாத்திரம் ரெடியா இருக்கு, சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். இப்போ சுவையான கனவா மீன் கிரேவி செய்ய முதல்ல சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது சோம்பு, பச்சை மிளகாய், அம்மியில அரைச்சா இஞ்சி விழுது, அம்மியில அரைச்சா பூண்டு விழுது, வெட்டி வச்ச வெங்காயம், பொடியா நறுக்குன தக்காளி, கரம் மசாலா, மல்லித்தூள், அம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்து, குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், கல்லுப்பு, அலசி வெட்டி வச்ச கனவா மீனை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு மல்லித்தலை, கருவேப்பிலை, ஊரே மணமணக்க
பாரம்பரியமான முறையில சுவையான கனவா மீன் கிரேவி அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. இது வரைக்கும் நம்ம சேனல்ல கனவா மீன் போட்டதில்ல, முதல் முறையாக இன்னைக்கு போட்டிருக்கோம் கிரேவி. இப்படி சாப்பாட்டோட கனவா மீனோட சேர்த்து அள்ளி சாப்பிட்றது நல்லா ஒரு காரசாரமா இருக்குதுங்க. இந்த கனவா மீனை இப்பதாங்க முதல்ல நான் சாப்பிட்றேன். டேஸ்ட் சுவையை வேற லெவல். கனவா மீன் டேஸ்ட் அடிப்பொலிங்க. உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மீனுனாலே முள் இருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்ட்ராங்கான எலும்பு இருக்கும். ஆனால் அந்த கனவா மீனில் வந்து அப்படி எதுவுமே கிடையாதுங்க. குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சும்மா அப்படியே மெதுன்னு அப்படியே கறி, நம்ம மட்டன்லாம் வெறும் கறி சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சும்மா அப்படி போகுது. சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி நீங்கள் செஞ்சுருக்கிறத உண்மை எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றோம். அருமையாக இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. உண்மையாக கனவா மீன் கிரேவியோட சுவை நாக்குல சும்மா நடனம் ஆடுதுங்க. நாங்களே ரெடி பண்ண கனவா மீன் கிரேவி சுவையா சுவை.